ஏயா இந்த தடவை நமக்கு போட்டியை யாரெல்லாம் ஏன் நிக்கிறாங்க? வழக்கமா நிக்கிறவங்க தாங்கய்யா. அவனுங்களும் வருஷம் நின்று டெபாசிட் இல்லாம தோத்து தானே போறானுங்க. ஆனாலும் திருந்த மாட்டேங்கிறானுங்களே. அண்ணே அண்ணே, அந்த சாந்தி வீட்டுக்கு போனோம்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இனியனும் ராசாத்தியும் வந்துட்டாங்க. வந்து எங்க எல்லாரையும் அடிச்சிட்டானே. அந்த பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டாங்கண்ணே. அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? என்ன வேணும் உங்களுக்கு? இங்கேயும் வந்துட்டீங்களா? எவ்வளவு திமிர் இருந்தா ஆளுங்க மேல கை வச்சு வாய முடியா? பொம்பளை மேல கை வச்சா அடிச்சு உடைக்காம சும்மா அப்படியே விட்டுருவாங்களா? வர வர நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. வீடு வரைக்கும் வந்து பிரச்சனை பண்ண துணிஞ்சிட்டீங்கல்ல? இது பாரு, பிரச்சனை பண்றது நாங்க இல்ல, பண்றது நீங்க தான். நாங்க நியாயம் கேட்க தான் வந்திருக்கோம். உங்களுக்கு எங்க மேல ஏதாவது கோவம் இருந்தா எங்ககிட்டயே வந்து பிரச்சனை பண்ணுங்க. அதை விட்டுட்டு எங்ககிட்ட வேலை செய்ய வந்தவங்க பிரச்சனை பண்றீங்க. தபார், எனக்கு யார் மேலேயும் கோபம் கிடையாது. நான் அவங்க கிட்ட பணம் கொடுத்துருக்கேன், அதை திருப்பி கேட்கிறேன், அவ்வளவுதான். நீ தான் தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. முருகா, நான் அவங்க கிட்ட பணம் கேட்டா உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க வந்து எதுக்கு கேக்குறீங்க? அவங்க எல்லாரும் எங்க கிட்ட வேலை பாக்குறவங்க. அவங்கள எங்க வீட்டு பொண்ணுங்க மாதிரி தான் பாக்குறோம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க முன்னாடி வந்து நிக்கதான் செய்வோம். இது பாரு, அவங்க எங்க குடும்பத்துல ஒருத்தங்க மாதிரி. அவங்களுக்கு ஒண்ணுனா நாங்க வந்து நிப்போம், நாங்க கேட்போம். ஓ, கூட்டம் சேர்க்கறீங்களா? சேருங்க சேருங்க. ஆனா என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப உங்களுக்கு எல்லாம் என்னதான் வேணும்? இது பாருங்க, நீங்க வட்டிக்கு விட்டுறதே தப்பு. இதுல அதிக வட்டி வேற கேக்குறீங்க. அவங்க எல்லாரும் வட்டி கட்டின கணக்கு பண்ணி பார்த்தா அவங்க வாங்கின கணக்குக்கு மேல வருது. இதோட நீங்க எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இல்லன்னா என்ன பண்ணுவ? வீடு ஏறி வந்து என்னையே மிரட்டுறியா? இது பாரு, நாங்க ஒண்ணும் மிரட்டல, நியாயத்தை தான் சொல்றோம். அதான் இப்ப வட்டியா எல்லா பணத்தையும் கட்டிட்டாங்கல்ல, திரும்ப இதுக்கு பணம் கேட்டு பிரச்சனை பண்றீங்க. அதுவும் எங்க கிட்ட வேலை பார்க்கறவங்க கிட்ட மட்டும் பிளான் பண்ணி கேக்குறீங்க. தம்பி, இது எனக்கும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனை. நான் பணம் கொடுத்துருக்கேன், அவங்க பணம் வாங்கியிருக்காங்க. இதுல நீயும் உன் பொண்டாட்டியும் வந்து நாட்டாம பண்ற வேலையெல்லாம் வேண்டாம். உங்க வேலையை மட்டும் பாருங்க. அப்போ நீங்க நிறுத்த மாட்டீங்க? முடியாது. என்ன பண்ணுவ? போலீஸ் ஸ்டேஷன் போவேன். நீங்க ஒரு சேர்மனா இருந்துகிட்டு வட்டிக்கு பணம் கொடுத்து எல்லாரையும் மிரட்டி கட்ட பஞ்சாயத்து பண்றீங்கன்னு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஓ, போலீஸ்னு சொன்னா பயந்துருவேனா? உன்னால முடிஞ்ச கம்ப்ளைண்ட் கொடுத்துக்க என் மேல. சும்மா சொல்றேன்னு நினைச்சிட்டீங்கல்ல? இப்பவே போறேன். உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை உள்ள தள்ளுறேன் பாருங்க. முடிஞ்சா பண்ணு, போ. மாமா வாங்க போலாம். ஆறுபடி முருகா, முருகா. அண்ணே, என்னண்ணே எப்படி பண்ணிட்டீங்க? அவங்க கோவத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட போறாங்க. கொடுக்கட்டும், கொடுத்து என்ன பண்றான்னு பாப்போம். நாம பார்க்காத கோர்ட்டா கேஸா? அதெல்லாம் சரிண்ணே. ஆனா இப்போ எலெக்ஷன் டைம். உங்க மேல கேஸ் ஃபைல் ஆனா நீங்க எலெக்ஷன்ல நிக்க முடியாது. எம்எல்ஏ பதவியெல்லாம் கனவா மட்டும்தான் இருக்கும். ஆமா முருகா, அதை யோசிக்காம வீராப்பா பேசிவிட்டனே. இப்ப என்ன பண்றது? ஏதாச்சும் பண்ணுங்கண்ணே. மரகத அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லி ராசாத்தியை தடுக்கணும். அவங்களால தான் அவளை தடுக்க முடியும். ஹலோ அம்மா, நாம போட்ட திட்டமெல்லாம் வீணா போச்சுமா. என்ன சொல்றீங்க? ராசாத்தி அவங்க ஃபேக்டரியில வேலை பார்க்குற பொம்பளைங்களை எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணி என் மேல கேஸ் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்காமா.
அவ மட்டும் கேஸ் கொடுத்தா அவ்வளவுதான். நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் உங்களை தான் கேள்வி கேட்பாங்க. இதனால உங்க குடும்ப மானமே போயிருமா. அதனால நீங்க உடனே ஏதாவது பண்ணி ராசாத்திய தடுத்து நிறுத்துங்க. இது எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். அறுபடை வீடு கொண்ட முருகனே துணை. அப்பா, அந்த ராசாத்தியால எப்பவுமே நிம்மதி இல்லாம போச்சு. மங்கை, அது மட்டும் இல்லாம மங்கை, மங்கை, ஏ மங்கை. போன வாரத்துல என்ன மரகதம், என்ன பிரச்சனை? அவ வரட்டும், அவ கூட தான் நான் பேசணும். நான் அப்புறம் பேசுறேன். ஏ மங்கை, உன் மருமகளுக்கு என்ன பெரிய சமூக சேவகின்னு நினைப்பா? அவளால ஒழுங்காவே இருக்க முடியாதா? இப்ப அவ என்ன தப்பு பண்ணா? என்னதான் இருந்தாலும் அந்த சேர்மன் நம்ம சொந்தக்காரரு. அந்த நினைப்பு இருந்தா உன் மருமக அவர் மேல கேஸ் கொடுக்க போயிருப்பாளா? யார் எப்படி போனா இவளுக்கு என்ன? மரகதம், என்ன பிரச்சனைன்னு விவரமா சொல்லு, அப்பதானே தெரியும். ஆமாமா, சும்மா அப்படி கத்திக்கிட்டு இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் தீர போறதில்ல. இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அவ கம்பெனில வேலை பாக்குறவங்க சேர்மன் கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. அத திருப்பி கேட்க போயிருக்காரு. ஆனா ஓ மருமக அதெல்லாம் தப்பு, அதிக வட்டி வாங்குறீங்கன்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் மேல கேஸ் கொடுக்க போயிருக்கா. இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏதோ அவ கொஞ்சம் நல்லவளா இருக்காளே, இனிய கஷ்டப்படுறதையும் என்னால பார்க்க முடியலன்னு அவங்கள வீட்டுக்கு கூப்பிடலாம் நினைக்கும் போதுதான் தப்புக்கு மேல தப்பு பண்ணி எனக்கு கோபத்தை உண்டு பண்றா. இப்பவே அவளுக்கு போன் போட்டு கேஸ் கொடுக்க வேண்டான்னு சொல்லு. அப்பதான் நான் அவளையும் என் புள்ள இனியனையும் வீட்டுக்கு கூப்பிடுவேன்னு சொல்லு. இது போதும் மரகதம். என்னக்கா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. ஆமா, இந்த முடிவு என் புள்ள இனியனுக்காக மட்டும்தான். ஓ, அப்படியா? சித்தி, அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, நீங்க ஃபோன் பண்ணுங்க. ஆமா அத்தை, அக்கா கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உடனே ஃபோன் பண்ணுங்க. அப்பாடா, இனிமே நம்ம வீட்ல எந்த பிரச்சனையும் வராது. சித்தி, ஃபோன் பண்ணுங்க சித்தி. இப்பவே பண்றேன். பரவாயில்ல அத்தை, மங்கத்த கிட்ட பேசி அவங்கள உங்க வழிக்கு கொண்டு வந்துட்டீங்க. யார் ரசதி? அத்தை ஃபோன் பண்றாங்க மாமா. சரி பேசு. அத்தை, என்ன ராசாத்தி, சேர்மன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டு இருக்கியா? ஆமா அத்தை, அவர் கொடுத்த பணத்துக்கும் மேல எல்லாரும் வட்டி அதிகமா கட்டிக்கிட்டு இருக்காங்க. பாவம் இவங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வட்டி கட்டவே சரியா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் முடிவு கட்டணும் தான் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். மங்கை, நான் சொன்னதை சொல்லு. ராசாத்தி, நீ சேர்மன் மேல கம்ப்ளைண்ட் கண்டிப்பா கொடுத்துரு. யாருக்கும் பயப்படாத. என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். அத சொல்லலாம் தான் போன் பண்ண. நம்மள நம்பி வந்தவங்கள நாம என்னைக்குமே கைவிடக்கூடாது, சரியா? சரிங்க அத்தை, நான் வச்சிடுறேன். என்ன மங்கை, நான் சொல்றத மதிக்கவே கூடாதுன்னு நீயும் உன் மருமகளும்
கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அக்கா, நீங்க நியாயமா எதை சொன்னாலும் நாங்க அதை மீற மாட்டோம். ஆனா அந்த சேர்மன் அநியாயமா வட்டி வாங்குறான். அவனுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்றீங்க? நீ சொல்றதுதான் கரெக்ட் மங்கை. அண்ணே, யாருக்கோ பிரச்சனை வந்தா நமக்கானலாம் இருக்க முடியாது. ஆமாம்மா, அதனால ராசாத்திக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது மாமா. அப்படியே வந்தாலும் ராசாத்தி எதிர்த்து நின்னு சமாளிச்சிருவா. பாக்குறேன், அப்படி என்னதான் பண்றான்னு பாக்குறேன். என் மருமக எதை பண்ணாலும் சரியாதான் பண்ணுவா. தப்பான வழிக்கு போக மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ராசாத்தி எந்த முடிவு எடுத்தாலும் நான் அதுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன். அப்படிப்பட்டவனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீட்டுக்கு ராசாத்தி வரணும்னு அவசியம் கிடையாது. அதை விட அந்த ஆள் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இனியும் ராசாத்தியும் தனியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டோம். மாப்பிள கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? இல்லடா, அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். சரி வாங்க போலாம். வா. என்ன விஷயம்? சார், வணக்கம் சார். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சொல்லுங்க, என்ன கம்ப்ளைண்ட்? அநியாயமா வட்டி வாங்குறவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். அவர் யாரு? கலையரசன். சேர்மனா? ஆமா, அந்த பதவிக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர். கொடுத்த காசுக்கு மேல வட்டி வாங்கி ஏழை மக்களை போட்டு பாடா படுத்துறாரு. அது மட்டும் இல்ல சார், அவரை எதிர்த்து யாராவது ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அடி ஆட்களை வச்சு அவங்க வீடு தேடி போய் அநியாயம் பண்றாரு சார். அதெல்லாம் நீங்க தான் விசாரிச்சு அந்த சேர்மனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஓ, அதான் அவர் மேல கேஸ் கொடுக்க வந்திருக்கீங்களா? ஆமா சார். கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன். முருகா, கொஞ்சம் தலைவலியா இருக்கு. இந்த ஆர்டிஓ பாக்குற ப்ரோக்ராம இன்னைக்கு வேணான்னு சொல்லிட்டு நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லு. சரிங்கண்ணா. ஆறுபடை கொண்ட முருகனே துணை. சொல்லுங்க ஐயா, நான் நம்ம ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சுந்தரராஜன் பேசுறேன். சொல்லுங்க. தெரியுது. இங்க ராசாத்தி உங்க மேல கேஸ் கொடுக்கணும்னு வந்திருக்காங்க. என்னது? ராசாத்தி கேஸ் கொடுக்க வந்திருக்காளா? முருகா முருகா, இந்த ராசாத்தி என்ன சொன்னாலும் அடங்கவே மாட்டேங்கிறா. நீ கம்ப்ளைண்ட்ல ஒன்றும் வாங்காத, ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி திருப்பி அனுப்பிடு. சரிங்க ஐயா. ஏன் முருகா, இந்த ராசாத்தி ஏதோ நம்மளை பயமுறுத்தத்தான் அப்படி சொல்றான்னு பார்த்தா உண்மையாவே போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காயா? அதான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அந்த ஆள் நம்ம ஆள்னு கண்டிப்பா கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டாரு. நீ சொன்னத என் அப்பா முருகனே சொன்ன மாதிரி நினைச்சுக்கிறாயா? முருகா, தெளிவா எல்லாத்தையும் சொல்லிருங்க.
சார் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னோமே. ஏம்மா ஏட்டு அந்த மஞ்சள் ஃபைல் எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். சார் இந்தாங்க சார். சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னல சார். இருப்பா, ஃபைல் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல. இங்க முக்கியமான வேலை நிறைய இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மாப்பிள்ள ரசத்தி கோவப்படாம அமைதியா இருங்கம்மா. சார் சார் ஏகம்பரம் சார் சாப்பாடு எடுத்து வையா. சரிங்க சார். சார் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் சார், கேட்பீங்களா மாட்டீங்களா? இருப்பா, பசிக்குது இல்ல, சாப்பிட்டு வந்து வாங்கிக்கிறேன், வெயிட் பண்ணு. என்னையா சார் வாசனை தூக்குது. ஃபுல் கட்டு கட்டிட்டு தாயா மற்ற வேலையெல்லாம். யோ அந்த கூட்டை எடுத்து வையா. அங்கதுக்கே வச்சிருக்க, என்ன பார்க்கறதுக்கா இருக்கு? எடுத்து வையா. இந்தாங்கய்யா. போதும் போதும். ஆஹா, சாம்பார் என்ன டேஸ்டியா! மங்கம்மா விழா சாப்பாடு சும்மா சொல்லக்கூடாது, செமையா இருக்கியா. இன்னைக்கு ஒரு பூடி பிடிச்சிட வேண்டியதுதான். சார் ஏமா கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட விட மாட்டியா? அப்பாடா, சூப்பர் சாப்பாடியா, வயிறு நிறைய சாப்பிட்டேன், அருமையான சாப்பாடு. சார் இருப்பா, வர்றேன் இரு. யோ ஃபைல் எடுத்துட்டு வாயா. எடுத்துட்டு போய் வையா. என்ன அப்படி பாக்குறீங்க? உண்ட மயக்கம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் வர முடியும், வெயிட் பண்ணுங்க. சார் யோ கான்ஸ்டபிள், டீ கொண்டு வாயா.
போ. சார் கேஸை வாங்கி போறீங்களா இல்லையா சார்? ஏன் தம்பி டென்ஷன் ஆகுற? சார் இவ்வளவு பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், டென்ஷன் ஆகாதுன்னு சொல்றீங்க? எனக்கு அதை விட முக்கியமான கேஸ் எல்லாம் இங்க இருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்க, போயிட்டு நாளைக்கு வாங்க. சார் சார் எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கிங்க சார். அதெல்லாம் இப்ப முடியாது தம்பி. இந்த கேஸ் முடியறதுக்கே 6 மணி ஆயிடும். அதுக்கு மேல ரூல்ஸ் பிரகாரம் 6 மணிக்கு மேல லேடிஸ் இங்க ஸ்டேஷன்ல இருக்க கூடாது. என்ன சார் நீங்க இவ்வளவு நேரம் ரூல்ஸ் படி நீங்க நடந்துக்கிட்டீங்க? என்னய்யா ரொம்ப பேசுற? நான் தான் சொல்றேன்ல, போயிட்டு நாளைக்கு வாங்க, பார்க்கலாம். சார் நீங்க வேணும்னே எங்களை அவாய்ட் பண்றீங்க. சார் இப்போ என்ன சார் உங்களுக்கு 6 மணிக்கு மேல பொண்ணுங்க தானே இருக்கக்கூடாது? நாங்க இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறோம் சார். ஆமாம் சார், நானும் மாப்பிள்ளையும் கம்ப்ளைண்ட் தரோம். எங்கள் பேரில் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க சார். நீங்க 2 பேருமா கடன் வாங்கியிருக்கீங்க?